இல்லை நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன கையெழுத்து போட்டு என்ன பிரச்சனை? கையெழுத்து போட்டால் அப்படி ஒரு கையெழுத்து போட்டாரு, நீ நம்ம கிட்டேயே போகக்கூடாது, ஒரு பொண்ணை கூட எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு யாராவது போவாங்களா? அப்படி இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காலேஜ் போகிற பிள்ளைங்களாம் ஒரு போலீஸ் தெருவில் நிறுத்துவார். நிறுத்திட்டு அந்த கார்னருக்கு போனோடனே அவங்க அப்படி ஃபாலோ பண்ணி போவாங்க. பஸ் ஏற்றினா பஸ்ஸில் போலீஸ் இருக்கும், அப்புறம் காலேஜ் வாசலில் போலீஸ் இருக்கும். அவங்க உள்ளே கொண்டு போய் கிளாஸ் ரூமில் விட்டுருவாங்க. காலேஜுக்குள்ளேயும் போலீஸ் ரோந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆமாம், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க துப்பாக்கியோட. சுற்றிட்டே இருக்கும்போது அதுதான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அது எந்த மாதிரி பண்ணுறாரு, என்ன ஸ்டைலில் பண்ண போகிறாருன்னு பொறுத்தவரை. நீங்கள் சொல்கிற பார்த்தா வேலை வாய்ப்புகள் அதிகமாக போல இருக்குங்களே. எல்லாம் ஒரு பெண்களுக்கு ஒரு போலீஸு, பெண் போலீஸ். ஆமாம், இன்னும் 50,000 போலீஸ் எடுக்கிறாங்கல்ல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. அந்த யூனிஃபார்ம் இல்லாத இதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கை கொடுத்துறாரு. இதுதான் போலீஸ் எடுத்து போலீஸ் பெண்களை பாதுகாப்பு போடுவாங்க. அதில் என்ன பல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. என்ன சார் பிரச்சனை வரும்? இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டே இருக்கும். அவன் கூட யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு, இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க, ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ அண்ணன் வந்தவொடனே ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒரு போலீஸ் போட்டாருன்னு வைங்க, அது போய் வீட்டில் சொல்லி கொடுத்துரும். ஆமாம், லவ் பண்ண அதுல இருந்து தப்பிச்சு தான் இந்த பொண்ணு தனியாக போகும். எப்படியா இருந்தாலும் பெண்களுக்கு ஆபத்து தான். புரியுதா? பிரைவசி போயிடும். தப்பிச்சு போகணும்னு பார்க்கும்போதும் சிக்கல் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணை ஒரு போலீஸாக போடுறோன்னு வைங்க, அந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பிள்ளை ஃபாலோ பண்ணிகிட்டே போமா போலீஸ் அந்த பிள்ளைய வந்து இவனை லவ் பண்ணிடுச்சுன்னு வைங்க, அவனுக்கு இந்த பிள்ளைய பிடிச்சுன்னா அதை கழட்டி விட்டுருவான். அப்போ அந்த பிள்ளைக்கு சிக்கல் வரும். அப்போ அது எங்கே போய் அதுக்கு எப்படி பாதுகாப்பு முடியாது? ஸோ இதெல்லாம் குளறுபடி ஆகி அடுத்த எலெக்ஷனில் ஒருத்தன் கூட ஒரு பெண்கள் ஓட்டு பண்ண மாட்டேன். யாருக்கு? விஜய். அடுத்ததோட அவ்வளோதான். ஏன்னா இப்போ நிறைய என்ன நினச்சிட்டுன்னா, தாய் மாமா வருவார், சீர் செய்வார்னு நினச்சிருக்கேன். ஆமாம், வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவனும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. புரியுது? அப்போ என்னன்னா அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாகுது. இப்போ 20% கூட கொடுக்காது. விஜயகாந்த் மாதிரி 1.5% வந்து நீங்கள். ஏன்னா எல்லாமே பெண்களுக்கு எதிராக போயிடும். பாதுகாப்பு போட்டால் பெண்கள் நிம்மதி போயிடும், சுதந்திரம் போயிடும். அப்படி இருக்கும்போது இது எதுக்கு தேவையில்லாத வேணாம் அப்படின்ற மாதிரி என்ன போனா இது பண்ணி விட்டுருவாங்க. அவங்களே திருப்பி ஓட்டை போட்டு எங்க சுதந்திரத்தை பறித்த விஜய்க்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு அடுத்த டைம் வந்து டோட்டலாக காலி பண்ணி விட்டுருவாங்க.